ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான 2 days வீடியோஸ் தான் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே பார்த்திங்கன்னா சியா சீட்ஸு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம எத்தனை பேர் சாப்பிட போகிறோமோ அதை பொறுத்து. இது வந்து நான் மட்டும்தான் குடிக்க போகிறேன், அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற வச்சுக்கிறேன். இப்போ இது ஓவர் நைட் ஊறட்டும். இல்லைனா நீங்கள் வந்து 1 ஹவருக்கு முன்னாடி கூட ஊற வச்சு யூஸ் பண்ணுறாங்க. பட் ஓவர் நைட் ஊறினா இந்த மாதிரி நல்லா வந்து சூப்பராக வந்து ஊறி இருக்கும். அதனால தான் இது அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஊறி இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். இல்லை இது கூட லெமன் வித் ஹனி சேர்த்தும் குடிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி, இல்லைனா வந்து பிளாக் டீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் டீ, இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படியே குடிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். நான் இப்போ வந்து மோர் கலக்கி தான், மோரில் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்க போகிறேன். என்னால் அப்படியே குடிக்க முடியல. அதனால் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம இந்த மாதிரி மோரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது கூடமே இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சியா சீட்ஸுமே வந்து உடல் சூட்டை குறைக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், மோஷன் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கும் போதே வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, வலிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக வந்து மோர் அந்த சியாசி தான் கலக்கி குடிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அன்றைக்கி ஃபுல் டே வந்து நான் வீடியோஸ் எடுக்கல. அன்றைக்கி நைட்டு தான் இது. நைட்டு அவர் வீட்டுக்கு வந்தோடனே எனக்குமே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு மைண்ட் செட்டு. சரி வீட்டிலே இருக்கிறது இப்படி இருக்குது, சரி வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா இது படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போகிற வழியில் எதுவும் சமைக்க வேண்டாம். நான் எங்கே வெள்ளையானே? நான் எப்படி வெள்ளையானே சொல்லு. ஜிம்முக்கு போனால் உடம்பெல்லாம் சின்ன. அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன். அப்புறம் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். கண்டது ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிட்றது கிடையாது. கிட்ட காட்டு. நான் எதுவுமே பவுடர்லாம் கூட சரியாக அடிக்கல. ஏன்னா க்ரீம்லாம் போட்டிருக்கேனா? எதுவுமே இல்லை, அப்படியே தான் கிளம்பி வச்சேன். நான் வெளியே இருந்தா இப்போ நீ வெளியே நாங்கள் நீ வந்து நேச்சுரல் கலர் உண்டு. நீ வெயிலில் போய் கருப்பாயிட்ட. ஆக்சுவலாக நான் வந்து நேச்சுரலாக கருப்பு தான். நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஜிம்மு டயட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே கொஞ்சம் கலர் ஆகிட்டேன். அதான் உண்மை. அப்புறம் கொஞ்சம் ஃபேஸ் வாஷு சீரம்லாம் யூஸ் பண்ணுறேன்ல, அதனால. அதனால் வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஏடிஎம்மில் பைசா எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டுக்கிட்டு, நான் வரும்போது தான் இவ்வளோ வேலையும் பார்ப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட தான் வந்திருக்கோம். ஆனால் எனக்கு பெருசாக பசியே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினதே 4 இட்லி மட்டும்தான். அவங்க இது போதுமானு ஹோட்டலில் கேட்டே இருந்தாங்க. பட் எங்களுக்கு இது ஓகேவாக இருந்தது. நான் பார்த்திங்கன்னா 1 இட்லி சாப்பிட்டேன், அவர் 3 இட்லி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இட்லிலே கொஞ்சம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் பட் எனக்கு 1 இட்லியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஓகேவாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வீட்லேயுமே நம்ம இதை பீட்ரூட் சட்னி கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கோம். பக்கமே தான், அச்சர பக்கமே தான் தேட்ரு வந்து பார்த்திங்கன்னா. சரி என்ன படம் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, விக்ரம்து. அதுக்காக தான் எனக்கு வந்து மெயினாக வந்து நான் போனதே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் செட்டு அப்செட்டாக இருக்குது, வெளியில் போகணும் அப்படின்ற தாட்டுக்காக தான் நான் போனேனே. வீர தீர சூரன் இந்த படத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைம் தான் வந்திருக்கோம். கரெக்டாக 9:30 மணி. காலியாக இருந்தது. எப்பவுமே தேட்டரில் கூட்டமாக பார்த்துட்டு ஆளே இல்லை. ஒரு 10-20 டிக்கெட் தான் இருக்கும். இதில் வேறு எந்த சீட்டில் தான், இந்த சீட்டில் தான் உட்காரணும், அந்த சீட்டில் தான் உட்காரணுன்னு வேறு சொல்லிட்டு டிக்கெட்டை பார்த்துட்ருக்காங்க. ஆள் இல்லாத கடையில் டீ ஆடுற மாதிரி. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாங்க்காக இப்போ போச்சுங்க இல்லையா, இந்த சாங்க்காக தான் உண்மையாகவே நான் படத்துக்கே போகணுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தேட்டருக்கு போனால் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டுகிட்டே இருந்தார் அவருமே, ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு. பிரேக் டைமில் பிரேக் போனதே தெரில, அவ்வளோ நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது படம். சரி ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வாப்பான்னா, அதுக்கப்புறம் பாப்கார்ன் மட்டும் வாங்கிட்டு வந்தார். வேறு எதுவும் நான் சாப்பிடல. அதை மட்டும் வாங்கிட்டு ஆளுக்கு சும்மா ஏன்னா நைட் டைமில் போய் என்ன சாப்பிட்றது அப்படின்னு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பழம்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து எல்லோரும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் பாருங்கள், கரெக்டாக 12:45 அந்த மாதிரி ஆக போகுது. ரோடே காலியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்ட டைம் பாருங்கள்,
கரெக்டாக 12:45 இந்த டைமுக்கு தான் ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கு ரீச் ஆனோம். இதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்குறதுக்கு கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உனக்கு ஏற்ற மாதிரி வெட்டு குத்து ரத்தம் அந்த மாதிரி இருந்ததுல? ஓகே தான், படம் சூப்பராக இருந்தது. அதாவது போர் அடிக்காமல் அப்படியே சுறுசுறுப்பாக போயிட்டே இருந்துச்சு. நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே வந்து அடுத்து என்ன அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட படம் வந்து மூவ் ஆகிட்டு அப்படியே த்ரில்லிங்காகவே இருந்தது. ஒரு பயத்தோடு கலந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி படம் போனதே தெரில. மார்னிங் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு தர்பூசணி ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன். ஏன் சக்கரை போடல ஐஸ் போடலன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சி இப்படி தான் போயிருக்கு. எதுவுமே இருக்காது, நான் ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான்ப்பா போட்டு தருவேன், குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு குடிக்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தோசை, அதுக்கு உடச்சிக்கல்ல சட்னி மட்டும் வச்சுருந்தேன். ஏன்னா பாப்பாங்க போனதுலேருந்து மார்னிங் வந்து ரொம்ப டிஃபன் பொரியல் லஞ்ச் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பண்ணுறதே கிடையாது. அவரும் பார்த்திங்கன்னா சரி டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. பதிவு பண்ணிவிடு. மறந்துட்டு போகிற. சரி பாய். சாத்தி நான் ரிலாக்ஸாக வந்து சமைக்காமல் ஒரு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு படுத்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்பா ஃபோன் பண்ணுறாரு, நாங்கள் வந்துட்டுருக்கோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்துடுவோம் வாமா அப்படின்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நைட்டு போட்ட ட்ரெஸ்ஸை எப்படி இருந்தாலும் வாஷ் பண்ண தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே போட்டுட்டு போய் அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு வரணும். அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். நாங்கள் என்ன பண்ணுறது என்ன சமைக்கிறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. சரி போகும்போது அப்படியே சிக்கன் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சரி அப்பாலாம் வராங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 kg சிக்கன் மட்டும் வாங்க வந்திருந்தேன். என்னால் அங்கே சிக்கனை திரும்பியே பார்க்க முடியல. அவங்க கட் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. சரி வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு அப்புறம் அப்பா அம்மா அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்களெலாம் கூட்டிகிட்டு சரி சிப்ஸ் கடையில் வந்து அப்பா ஏதாச்சும் வாங்குமா சொல்லிட்டே இருந்தார். அப்பா வேணாம் பண்ணாலும் கேட்கவே இல்லை. சரி அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு ஸ்நாக்ஸு நான் வந்து வீட்டில் வந்து அம்மா தான் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க சிக்கன்லாம். நான் மட்டும் குழம்பு மட்டும் வச்சுட்டேன். நம்ம எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து அந்த ஸ்கின் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது, அதனால தான். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து வடிச்சிருந்தேன். அப்புறம் ரசம் வச்சுருந்தேன். ரசம் வந்து ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து கருப்பு புளி மிளகு ரசம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து குழம்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. முட்டை தொக்கு வந்து பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து முட்டை தொக்கு வந்து நான் சாப்பிட்றதுக்கும் சரி இல்லைனா வெறும் முட்டை தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி வச்சா சாப்பிடு. இன்னும் ஆளுக்கு 2 முட்டை தான் பண்ண ஒன்று சாப்பிடுப்பா. சிக்கன் குழம்பு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? முட்டை ஏன் முட்டை சாப்பிடல? முட்டை சாப்பிடாம எல்லாம் முட்டை சாப்பிட்டு தொக்கு வைப்பாங்க, நீ வந்து தொக்கு சாப்பிட்டு முட்டை சாப்பிட மாட்டேங்கிற. குழம்பு எப்படிமா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? சரி. முட்டை ரசம் ஏன் சாப்பிடல? சரி ரைட். எங்கள் அப்பாவை கேட்கலான்னு பார்த்தா அவர் போய் படுத்துட்டாரு. சிக்கன் குழம்பு எப்படி இருந்தது? நான் உன்னை சொல்கிறேனா? சிக்கன் குழம்பு நல்லா இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேனா? என்னது? ஆமாம்மா நான் சொல்கிறேன். நீ ஏன் சொல்கிறியா? குழம்பு நல்லா இருந்ததா நல்லா இல்லையா? புரியல. நல்லா தான் இருந்துச்சா? சரி. முட்டை எப்படி இருந்துச்சு? எத்தனை முட்டை சாப்பிட்டா? 2 முட்டை போதுமா? சரி. ரசம் ஊற்றி சாப்பிட்லையா? ரசமும் நமக்கும் ரொம்ப தூரம், ரசம் பிடிக்காது இல்லை? செட்டா உனக்கு நீ 2 வாட்டி ஊற்றி சாப்பிட்டல. சரி. அதுக்காக தான் ரசம் வச்சேன். எப்பயாவது ஒரு டைம் நம்ம சிக்கன் குழம்பு வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்குன்னு கேட்குற ரிவ்யூ கேட்குறதே சரியாக இருக்குது. இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலான்னா உளுந்து வடை தான். இது வந்து வீட்டில் உடச்சி விளைஞ்சது இருக்கு இல்லையா, அதை வந்து அம்மா வந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது நல்லா தான் இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்டு இதில் வந்து நீங்கள் ஒன்று பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சோள மாவு நீங்கள் வந்து ரெடிமேடாக வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து வடை செய்கிறதுக்கு போண்டா செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்.
ஏன்னா வந்து நல்லா முருகலாக வரும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இதனோட பார்த்திங்கன்னா வந்து மிளகு சீரகம் ரெண்டுமே, மிளகு கம்மியாக சீரகம் கொஞ்சம், மிளகு நீங்கள் வந்து 1 2 தட்டி கூட போட்டுக்கலாம். சீரகம் போட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆயில் ஐட்டம் சரி உளுந்தும் சரி கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, உருளைக்கிழங்கு, காய்கறியுமே நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா வத்தல், இதுதான் பார்த்திங்கன்னா வீட்டில் உடச்ச உளுந்து. சூப்பராக இருக்குது உண்மையாக. வடைக்குமே நல்லா இருந்தது, இட்லியுமே அதில் தான் மாவு அரைச்சேன், சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது துவரம்பருப்பு, அப்புறம் கடலை, இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 5 லிட்டர் எண்ணெய், இது வந்து சுத்தமான வேர்க்கடலை எண்ணெய். அங்கே வந்து ஆடுவாங்க இல்லையா, அங்கேருந்து வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க எண்ணெய் ஆடுற இடத்துலேருந்து. இது வந்து சுத்தமான எண்ணெய் அப்படிங்கிறதால உங்களுக்கு கலரே பார்த்திங்கன்னா தெரியும், வாசனையும் அப்படி இருக்கும். குழம்பு வைக்கிறதாகட்டும் பொரிக்கிறதாகட்டும் நல்லாயிருக்கும் வாசனை. இப்போ வடை வந்து நம்ம போட்டாச்சு பாருங்கள், சூப்பராக இருந்தது. அந்த உங்களுக்கு அந்த சவுண்டே வந்து ரொம்ப ஃபீல் ஆகும். மேலே முறுன்ட்டு உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சோள மாவு போட்டுட்டு உண்மையாக டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இது கூட வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டீ வச்சுருக்கேன். ஏன்னா வடை சாப்பிட்டுட்டு டீ குடித்தா தான் வந்து அது ஃபில் ஆகும். அதனால் இந்த புடி இப்படி சூடு இருக்காது, புடி நல்லா தான். இந்த முருகண்ணா பிடிச்சிக்கோ, மேலே ஊற்றிக்காத. நம்ம நானுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்லலாம், ரொம்ப மாதம் கழிச்சுன்னு சொல்லலாம். ஒரு 3 வடை வந்து சாப்பிட்டுட்டேன். 3 வடை. ஆமாம். குழம்பு எப்படி பாருங்க, வீடியோ பார்த்து சொல்லு. ஆமாம், மதியம் அப்பா எடுக்கல, சாப்பிட்றது கேட்கல எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்காப்பா? ம் ம். என்னம்மா சிரிக்கிற நீ? ஃபைனலாக அப்பாக்கிட்டேயும் சிக்கன் குழம்பு விட்டு வைக்கல, அவர்கிட்டையும் எப்படிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஈவினிங்கே கிளம்பிட்டாரு. ஏன்னா வந்து வீட்டில் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த நாள் நீ சாப்பிட்டு போன்ட்டு அடுத்த நாள் அப்படியே 10 மணி ஆயிடுது. அதனால் வந்து நான் கிளம்பிடுறேன், இப்போ கிளம்புனா நைட்டுக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. அம்மா வாட்ச் அங்கே இருக்கு, வாட்ச் வாய் கையில் வளையல் இல்லை. பாய் சொல்வா, பாய் சொல். அப்பாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா சூடாக தான் இவர் சாப்பிடுவார். அதனால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சுட சுட வடை போட்டாச்சு. எப்படி இருக்குடி மாமா? எப்படி இருக்க? இங்கே பார்த்து சொல்லு. சரவண பவன் மாதிரிதா? ஐயோ இல்லைம்மா, ரொம்ப மொறுன்னு இருக்கு. அதில் இது சட்னியா? அதையும் சொல்லுவாரே, நீ இருக்குதால அமைதியாகிறாரு. சரி, இப்போ அவங்க பொண்ணு வேலை வாங்கினா நீ கேட்பல, அதனால அமைதியாகிறாரு. இல்லைன்னா எல்லாரும் சட்னி அரி அப்படிம்பாரு. இதில் வந்துமா சோள மாவு போட்டிருக்குமா கொஞ்சம், அதனால தான் வந்து நல்ல மொறுன்னு இருக்குது, உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சோள மாவு இப்போ ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே வடை, சாதம், குழம்புலாம் இருந்துச்சு. ரைஸ் மட்டும் வடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேஸ் எனக்கு இப்படி தான் போச்சு. ஓகே, நாளைக்கு வீடியோ, சூப்பரான வீடியோ. பாப்பாங்களாம் வருவாங்க ஊர்லேருந்து. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.